ஒரு ஊர்ல நல்லசாமி கண்ணுசாமி அப்படின்னு ரெண்டு பேரு. நல்லசாமியும் கண்ணுசாமியும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நண்பர்கள் தான். இருந்தாலும் ரெண்டு பேருடைய குணமும் வேற வேற. நல்லசாமி ரொம்பவே நல்ல ஆளு தான். எல்லாருக்கும் உதவி பண்ணணும், வேண்டியவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்னு மனமாற நினைக்கிறவரு. கண்ணுசாமி நல்ல ஆள் தான், ஆனாலும் கொஞ்சம் சுயநலம் அதிகம். தனக்கு வேலையானா சரி, அடுத்தவன் எப்படி போனா என்ன அப்படின்னு நினைக்கிற ஆளு. அப்படி இருக்கிற போது ரெண்டு பேரும் வளர்ந்தாங்க. நல்லசாமி நல்ல தொழில் பண்ணி நல்லா சம்பாதிச்சாங்க. கண்ணுசாமியும் சம்பாதிச்சாரு தான், இருந்தாலும் அதை சரியா சேர்த்து வைக்கிறதுக்கு அவருக்கு தெரியல. சோகமா இருக்கியே, என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு நல்லசாமி கண்ணுசாமியை கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, எனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு பணம் வேணும், பயிருக்கெல்லாம் உரம் போடணும், அது கூட காசு இல்லாமல் இருக்கேன், எங்கே போய் யாரை கேட்கறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு கவலையாக இருக்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சோன்னே நல்லசாமி சொன்னார், இல்லை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நீ நான் தந்திருப்பேனே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவன் கேட்ட பணத்தை எடுத்து கொடுத்தாரு. இப்போது அடுத்த அறுவடையும் வந்தது. அறுவடை பண்ணி அந்த பயிரெல்லாம் விற்று காசும் சம்பாதிச்சிட்டான் கண்ணுசாமி. ஆனால் நல்லசாமிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவே இல்லை. ஒரு அறுவடை போச்சு, ரெண்டு அறுவடை போச்சு, மூணாவது அறுவடை வந்துருச்சு. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை, ₹1 கூட வட்டியும் கொடுக்கல. பல தடவை முயற்சி பண்ணின நல்லசாமி இந்த தடவை எப்படியாவது கண்ணுசாமி கிட்ட கடனை திருப்பி வாங்கிடணுங்கிற முடிவோடு அவர் வீட்டுக்கு வந்தாரு. என்னமாவது பண்ணி எனக்கு என்னுடைய பணத்தை கொடுத்துரு அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்ட உடனே அப்ப கண்ணுசாமி சொல்றா, உங்க பணம் இந்த இருக்கு பாருங்க அப்படின்னு கையை நீட்டுறான். அதுல 2 புளியங்கொட்டை இருந்துச்சு. எப்பா, பணத்தை கேட்டா புளியங்கொட்டையை கொடுக்குறியே, இது நியாயமா அப்படின்னு. உங்க பணத்தை திருப்பி கொடுக்க போறதே இந்த 2 புளியங்கொட்டை தான் அப்படின்னு. இது எப்படிரா எனக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்ட உடனே இங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு தோட்டத்துக்கு போறான் கண்ணுசாமி. அங்க ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ள உங்க கையாலேயே இதை நீங்க விதைங்க, இதுக்கு மேல மண்ணை போட்டு மூடி தண்ணி ஊத்துவோம். சரி, எல்லாம் பண்ணியாச்சு. இந்த புளியங்கொட்டை முளைச்சு மரமாகி புளி காய்ச்சல் கொடுத்து அதை விற்று அந்த காசை எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் திருப்பி அப்படின்னு அப்போ கண்ணுசாமி சொன்னான். நல்லசாமி சொன்னா உடனே, இதுக்கு நீ கொடுக்க முடியாது அப்படின்னே சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆரம்ப காலத்திலேயே உன்னைய பற்றி தெரிஞ்சும் கடன் கொடுத்தது என்னுடைய தவறாக தான் இருக்குது. இதை வச்சு லாபம் சம்பாதிச்சு நீயே அந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு நல்லசாமி வெளியில் வந்தான். ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து இந்த கொடுக்காத கடனை நினச்சி கண்ணுசாமி தான் மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான்.